வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதில் 11வது பாடம் சர்வதேச அமைப்புகள். இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் வித் ஆன்சர் பார்க்கலாம். முதல் கொஷின், முதல் அஞ்சல் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இ, சர்வதேச அஞ்சல் கழகம். ரெண்டாவது கொஷின், சர்வதேச பிரச்சனைகளுக்கான பசிபிக் ஒப்பந்தம் 1902 படி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? ஆன்சர் இ, சர்வதேச நீதிக்கான நிரந்தர நீதிமன்றம். மூணாவது கொஷின், சர்வதேச சங்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆ, உட்ரோ வில்சன். நாலாவது கொஷின், 1938 நடைபெற்ற மூனிச் மாநாடு எதனை பிரித்தது? ஆன்சர் ஆ, செக்கோஸ்லாவியா. அஞ்சாவது கொஷின், ஐக்கிய நாடுகள் என்ற பெயரை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் இ, பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். ஆறாவது கொஷின், ஐக்கிய நாடுகள் சபையின் மறுதலிக்கும் அதிகாரத்தை கீழ்க்கண்ட எந்த 5 நாடுகள் கொண்டிருக்கின்றன? ஆன்சர் ஆ, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா. ஏழாவது கொஷின், கீழ்க்கண்டவற்றை பொறுத்துக. ஆன்சர் 1, சரியான வரிசை. பொதுச்சபை, யுனெஸ்கோ. பொருளாதார மற்றும் சமூக குழு, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, சோவியத் யூனியன். கோபி அன்னன், கானா. பாதுகாப்பு சபை, ஐநாவின் முக்கிய விவாத அரங்கம். எட்டாவது கொஷின், கீழ்க்கண்டவற்றை பொறுத்துக. ஆன்சர் 4, சரியான வரிசை. ஆசிய பிரீமியம் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு, ஒபெக். கூடுதல் ஒப்பந்தம், சர்வதேச அணுசக்தி கழகம், IAEA. பிரசிலியா தீர்மானம், இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா கூட்டமைப்பு, IBSA. குயின்டாவோ தீர்மானம், ஷாங்காய் கூட்டமைப்பு, SCO. ஒன்பதாவது கொஷின், மனித உரிமைகளை மேம்படுத்தும் மற்றும் பாதுகாக்கும் பணியினை மேற்கொள்ளும் 2 சர்வதேச அரசு சாரா அமைப்புகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஆன்சர் ஆ, மனித உரிமை கண்காணிப்பகம்.